குட்டிமா ஸ்நாக்ஸுக்கு என்ன வேணும்? ஜாக்கெட் பொட்டேட்டோஸ் பண்ணலாமா? ஜஸ்ட் ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி செய்கிற இந்த ஜாக்கெட் பொட்டேட்டோஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். யூகேல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. 3 உருளைக்கிழங்க உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கிடையில் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மலான ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குனா பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேப்சிகம் கூடவே பாயில் பண்ண கிட்னி பீன்ஸ் நான் சேர்த்துருக்கிறேன். எந்த வகையான பீன்ஸ் வெரைட்டினாலும் நீங்கள் இதில் பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு இதை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பிளேட்ல நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தோல் உரிக்காம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ ஆறட்டும். இதுக்கிடையில இன்னொரு பிளேட்ல 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து உப்பு போட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆறுன இந்த உருளைக்கிழங்குல இருந்து லைட்டாக உள்ள மட்டும் உருளைக்கிழங்க ஸ்கூப் அவுட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பூனை சர்க்கிள் மோஷனில் சுற்றுனீங்கன்னா உருளைக்கிழங்கு உடையாம உள்ள இருக்கிற லேயரை மட்டும் நம்ம எடுத்துட முடியும். அதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி சுரண்டி விட்டோம்னா அழகாக உங்களுக்கு வந்து உள்ள ஒரு ஹாலோ கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா பீசஸ்க்குமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மிச்சமான உருளைக்கிழங்க இதே ரெசிபிக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆலு பரோட்டா இல்லை குருமா அந்த மாதிரி எதுக்காச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மிக்சரோடையே சேர்ந்து இதை நல்லா கலந்து விட்டுற போகிறேன். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனிஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்கூப் அவுட் பண்ண உருளைக்கிழங்குல இருந்து அவுட்டர் சர்ஃபேஸை சில்லி ஆயில் மிக்சரில் லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடும் போதுல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பேக்கிங் ட்ரேயை இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு லேயர் பண்ணிட்டு அதில் கோட் பண்ண உருளைக்கிழங்க நம்ம வரிசையாக அலைன் பண்ணி வச்சிடலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ண மிக்சர்ல இருந்து கொஞ்சமாக உள்ள எடுத்து எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியுமோ ஸ்டஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக எல்லா இதுலேயுமே சீஸ் சேர்த்து விட்டுக்கோங்க. இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதுலேயே நீங்கள் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் உருளைக்கிழங்குனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி நம்ம அதிலே டிஃப்ரெண்ட்டாக சீஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா செம்மையாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் நேமை சொல்லி கண்டிப்பாக செஞ்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.